பன்னீர் தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. என்ன காஞ்சிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ பன்னீர் வச்சுருக்கேன். அதை ஆயிலில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ரை, அவ்வளோதான். ரொம்ப நேரம் கூட கிடையாது. ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இதை பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். ஆயில் ஊற்றிக்கிறேங்க. ஆல்ரெடி ஆயில் கொஞ்சம் இருக்குது. நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். சோம்பு கொஞ்சம் போட்டு விடுங்க. பொரியட்டும். 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கிறேன் 4. அதையும் நல்லா வதக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அதையும் போட்டுவிட்றேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணுங்க. எந்த ஒரு சமையலுக்கும் மெயின் நல்லா வதக்கிறது தான். அடி பிடிக்காமல் கலரிட்டே இருக்கணும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன். மிளகாத்தூள் அதுவும் 2 டீஸ்பூன். தனியாத்தூள் 2 டீஸ்பூன். உப்பு தேவைக்கேற்ற அளவு. நல்லா கலருங்க. ஒரு கைப்பிடி புதினா அதுவும் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றுறேங்க. ஜஸ்ட் கொஞ்ச நேரம். இப்போ மூடி போட்டு வைக்கிறேங்க ஒரு 10 மினிட்ஸ். இப்போ நம்ம மிக்ஸி கரைச்சிக்கலாம். இந்த முந்திரி, தேங்காய், மிளகு நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. மூடி எடுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. ஃபஸ்ட்டில் எப்பயும் ஆயில் ஊற்றப்பட்டேன், அது இருக்காது. இப்போ ஊற்றினா அப்படியே இருக்கும் நமக்கு ஆயில். இப்போ ஒரு 1 மினிட் வதக்குங்க. வச்சுருக்க இந்த பொடியை போட்டுடலாங்க. போட்டு நல்லா கலரிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுக்க இந்த பன்னீரும் போட்டுடுறேங்க. பன்னீர் போட்டாச்சுங்க. மெதுவாக கிளறுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கொத்தமல்லியை போட்டுடலாம். சுவையான பன்னீர் தொக்கு ரெடி. இந்த ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது பிளேட்டுக்கு எடுத்தாச்சுங்க. சுவையான பன்னீர் தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.